This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். கோடைக்காலத்தின் 5வது கடுமையான வெப்ப அலை அடுத்த வாரம் தொடங்கும் என எச்சரிக்கை. ஆகஸ்ட் 11 முதல் 14 வரை உச்சக்கட்ட வெப்பம். தலைநகர் பாரிஸில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து அரங்கேறும் போலி டாக்ஸி மோசடி. பிரெஞ்சு ஊடகவியலாளர்கள் நடத்திய ரகசிய விசாரணையில் சிக்கிய குற்ற கும்பல். பிரான்சில் பொம்மை வெடித்து ரசாயன ஜெல் சிதறியதில் 8 வயது சிறுவனுக்கு முகம் மற்றும் தோலில் பாதிப்பு. பெற்றோர்களுக்கு நிபுணர்கள் எச்சரிக்கை. மாணவர்களுக்கு இலவச பள்ளி உபகரணங்கள் மற்றும் மிதிவண்டிகள். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினார் செயின்ட் டெனிஸ் மேயர். கோர்சிகாவில் குடியேறும் பிரெஞ்சு மக்களுக்கு தேசிய விடுதலை முன்னணி அமைப்பின் ஆயுத மிரட்டல். மிரட்டலை தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய பிரெஞ்சு பயங்கரவாத தடுப்பு பிரிவு. பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தின் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட இணையதளம் மேம்பட்ட வசதிகளுடன் அறிமுகம். இணைய வழியில் கடவுச்சீட்டு படிவங்களை பூர்த்தி செய்யவும் விண்ணப்பத்தின் நிலையை கண்காணிக்கும் வசதி. பிரான்சில் காட்டுத்தீயால் 1,20,000 ஹெக்டேர் காடுகள் சாம்பல். மறுசீரமைப்பு உதவிகள் மற்றும் எதிர்கால தீத்தடுப்பு திட்டங்களை வகுக்க புதிய சிறப்பு பணிக்குழு அமைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சில் இந்த கோடைக்காலத்தின் 5வது கடுமையான வெப்ப அலை அடுத்த வாரம் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த வார இறுதியிலிருந்தே வெப்பநிலை வேகமாக உயரத் தொடங்கும் நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் 30 டிகிரி செல்சியஸை கடந்து தெற்கு பிராந்தியங்களில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் முழுவதும் வறண்ட மற்றும் சுட்டெரிக்கும் வெயிலான வானிலையே நிலவும் என கணித்துள்ள வானிலை நிபுணர்கள், குறிப்பாக ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையிலான நாட்களை மிகவும் எச்சரிக்கையுடன் கவனிக்கப்பட வேண்டிய காலமாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த நாட்களில் பருவகால சராசரியை விட 5 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதல் வெப்பநிலை நிலவக்கூடும். தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு வரை உள்ள பல பகுதிகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போலி டாக்ஸி சாரதிகள் நூதன மோசடியில் ஈடுபட்டு வருவதாக எச்சரிக்கை செய்தி வெளியாகியுள்ளது. நீண்ட காலமாக பாரிஸில் வாழ்ந்து வரும் அமெரிக்க சமூக வலைதள பிரபலங்கள் சிலரின் உதவியுடன் பிரபல பிரெஞ்சு ஊடகவியலாளர்கள் மேற்கொண்ட ரகசிய விசாரணையில் இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது. அமெரிக்க சுற்றுலா பயணிகள் போல உடையணிந்து விமான நிலைய வாசலில் ஒன்றும் தெரியாதது போல் நின்ற இவர்களை அங்கு வந்த மோசடி நபர் ஒருவர் அணுகியுள்ளார். அவர் ஏற்பாடு செய்த டாக்ஸி நேரடியாக பாரிஸ் நகருக்குள் செல்லாமல் வேண்டுமென்றே பல தெருக்களை சுற்றி வளைத்துச் சென்றதால் மீட்டரில் கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. பயணிகள் இறங்கியதும் அந்த டாக்ஸி ஓட்டுநர் 190 யூரோக்கள் கட்டணமாக கேட்டுள்ளார். ஆனால் விமான நிலையத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல 56 முதல் 65 யூரோக்கள் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியாளர்கள் தனிநபர்களாக செயல்படாமல் பலருடன் இணைந்து குற்றச் செயல்களில் ஈடுபடும் ஒரு பெரிய கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இத்தகைய போலி மோசடியில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 45,000 யூரோக்கள் வரை அபராதமும் விதிக்கப்படுவதுடன் அவர்களுடைய வாகனமும் பறிமுதல் செய்யப்படும் என அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாரிஸ் விமான நிலையத்திலிருந்து நகருக்குள் பயணிக்க நிலையான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் பயணிகளின் உடைமைகளுக்கு கூடுதல் கட்டணம் கிடையாது. எனவே சுற்றுலா பயணிகள் அதிகாரப்பூர்வ நிறுத்தங்களில் உள்ள டாக்ஸி வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும், முறைப்படி உரிமம் பெற்ற ஓட்டுநர்கள் பேரம் பேச மாட்டார்கள் என்பதால் கட்டணம் குறித்து பேரம் பேசுபவர்களை உடனடியாக தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரான்சின் பாஸ்டகலை பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுவனின் ஸ்குஷி என்ற மென்மையான பொம்மை திடீரென வெடித்ததில் அவனுக்கு 2ஆம் நிலை தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. பொம்மையின் உள்ளே இருந்த ரசாயன ஜெல் முகத்திலும் மார்பிலும் சிதறியதால் முகம் வீங்கி தோல் உரிந்து கடும் பாதிப்பு ஏற்பட்டது. பலத்த காயமடைந்த அந்த சிறுவனுக்கு லில் மருத்துவமனையில் தோல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்துள்ளனர். சிறுவனின் தாய் இந்த விபத்து குறித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். இந்த பொம்மைகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு சான்றிதழை பெற்றிருந்தாலும் அதிக வெப்பத்தில் வைக்கும்போது வெடிக்கும் அபாயம் உள்ளதாக நுகர்வோர் அமைப்பு எச்சரித்துள்ளது. எனவே இத்தகைய பொம்மைகளை குழந்தைகள் பயன்படுத்தும் போது பெற்றோர்கள் மிகவும் கவனமாக கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரான்சின் செயின்ட் டெனிஸ் நகர மேயர் பலி பகயோகோ தமது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக இந்த ஆண்டின் புதிய கல்வியாண்டு முதல் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை பள்ளி உபகரணங்கள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். செயின்ட் டெனிஸ் மற்றும்
பியர்ஃபிட்டசைன் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த இலவச பொருட்கள் வழங்கப்படும் எனவும் மாணவர்களுக்கான இமேஜின் பயண அட்டை செலவும் முழுமையாக திருப்பி வழங்கப்படும் எனவும் அவர் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அடுத்த இலையுதிர் காலம் முதல் 15 வயதுடைய மாணவர்களுக்கு 1000 இலவச மிதிவண்டிகள் வழங்கும் மற்றொரு அதிரடி திட்டமும் நடைமுறைக்கு வரவுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி நகரசபையால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த மிதிவண்டி திட்டத்திற்காக 3 லட்சம் யூரோக்கள் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் பெருநிலப்பரப்பிலிருந்து கோர்சிகா தீவில் குடியேறும் புதிய மக்களுக்கு எதிராக கோர்சிகாவின் தேசிய விடுதலை முன்னணி விடுத்த பகிரங்க மிரட்டலால் அங்கு பெரும் பதற்றம் நிலவுகிறது. ரகசியமான ஓரிடத்தில் முகமூடி அணிந்து ஆயுதங்களுடன் ஒன்று கூடிய அந்த அமைப்பினர் கோர்சிகாவின் தன்னாட்சி உரிமைக்காக கொண்டுவரப்படும் புதிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் பிரெஞ்சு மக்கள் கோர்சிகாவில் அதிக அளவில் குடியேறுவதை ஆக்கிரமிப்பு என சாடியுள்ள அவர்கள், எங்கள் உரிமைகள் மதிக்கப்படும் வரை உங்கள் வீட்டிலேயே இருங்கள், மீறினால் எங்கள் நிலப்பரப்பில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது என பகிரங்கமாக எச்சரித்துள்ளனர். இந்த மிரட்டலை அடுத்து பயங்கரவாத சதி மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் பதுக்கல் ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் பிரெஞ்சு பயங்கரவாத தடுப்பு பிரிவு உடனடியாக தனது அதிரடி விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ள இலங்கை தூதரகம் அங்கு வாழும் இலங்கை மக்களின் வசதிக்காகவும் தூதரக சேவைகளை விரைவுபடுத்தும் நோக்கத்திலும் தனது புதிய மற்றும் முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அதிரடியாக அறிமுகப்படுத்தியுள்ளது. நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தளம் பயனர்களுக்கு மிக விரைவான, எளிதான மற்றும் பாதுகாப்பான டிஜிட்டல் அனுபவத்தை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. திரையில் காட்டப்படும் இந்த புதிய இணையதளத்தின் மிக முக்கிய சிறப்பம்சமாக அனைத்து தரப்பு மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஆங்கிலம், சிங்களம் மற்றும் தமிழ் ஆகிய 3 மொழிகளிலும் முழுமையான சேவைகள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் முக்கியமான தூதரக தகவல்கள், அறிவிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களை மக்கள் தங்கள் தாய்மொழியிலேயே எவ்வித தடையுமின்றி பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இணையதளத்தை பார்வையிடும் பயனர்களின் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதிலளித்து சரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக சிறப்பு சாட்போட் வசதியும் இணையதளம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. தூதரக சேவைகளை மேலும் துரிதப்படுத்தும் வகையில் பல்வேறு புதிய டிஜிட்டல் வசதிகள் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கெட் இன் டச் என்ற பிரத்யேக தொடர்பு வசதி மூலம் மக்கள் தூதரக அதிகாரிகளை மிக எளிதாக தொடர்பு கொண்டு தங்கள் குறைகளை தீர்த்து கொள்ள முடியும். அத்துடன் புதிய கடவுச்சீட்டுகளுக்கான விண்ணப்ப படிவங்களை இணைய வழியாகவே பூர்த்தி செய்து அச்சிட்டுக் கொள்ளும் வசதியும், விண்ணப்பித்த கடவுச்சீட்டின் தற்போதைய நிலையை உடனுக்குடன் இணைய வழியாகவே கண்காணிக்கும் சிறப்பம்சமும் இணைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை சான்றிதழ்களை பெறுவதில் இருந்த நடைமுறை சிக்கல்களை தீர்க்கும் வகையில் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் இணையதள தரவுத்தளத்தில் உள்ளனவா என்பதை மக்கள் சுயமாக சரிபார்த்துக் கொள்ளலாம். மேலும் தூதரகத்தால் அதிகாரப்பூர்வமாக சான்றளிக்கப்பட்ட அவற்றின் நகல்களையும் மிக எளிதாக பெற்றுக்கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில், குறிப்பாக பிரான்சில் வசிக்கும் இலங்கையர்கள் தூதரகத்துடன் எப்போதும் நெருங்கிய தொடர்பில் இருப்பதற்காக தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தங்களை பதிவு செய்து கொள்ளும் புதிய வசதியும் இந்த இணையதளத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் இந்த ஆண்டு ஏற்பட்ட கோடைக்கால காட்டுத்தீயால் சுமார் 1,20,000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் எரிந்து சாம்பலாகியுள்ளன. இந்த மாபெரும் பேரிடரிலிருந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுக்க மறுசீரமைப்பு மற்றும் பிராந்திய தழுவல் என்ற புதிய சிறப்பு பணிக்குழுவை பிரெஞ்சு பிரதமர் அலுவலகம் உருவாக்கியுள்ளது. பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னுவின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படவுள்ள இக்குழுவில் 5 துறை சார்ந்த வல்லுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். காட்டுத்தீயால் பேரழிவை சந்தித்த பகுதிகளில் மறுசீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்துவது, பொருளாதார ஆதரவை வழங்குவது மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்வது ஆகியவை இக்குழுவின் முதன்மை நோக்கமாகும். மேலும் புவி வெப்பமடைதலின் விளைவுகளை எதிர்கொள்ளும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகளை தயார்படுத்துவதுடன் நிலைத்தன்மை வாய்ந்த மறுசீரமைப்பு பணிகளை இக்குழு உறுதி செய்யும். காட்டுத்தீ அபாயத்தை தடுப்பதற்கான புதிய விதிமுறைகளை உருவாக்குதல், கட்டாயமாக காய்ந்த செடிகளை அகற்றுதல், தீ தடுப்பு வேலிகளை அமைத்தல், நகரமைப்பு மற்றும் கட்டுமான முறைகளில் மாற்றங்களை கொண்டு வருதல் போன்ற அதிரடி நடவடிக்கைகளையும் இக்குழு பரிந்துரைக்க உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த வகையான மரக்கன்றுகளை நடுவது என்பது உள்ளிட்ட ஒட்டுமொத்த காட்டுச் சூழல் அமைப்பையே மாற்றியமைக்கும் மாபெரும் தொலைநோக்கு திட்டங்களும் இக்குழுவின் செயல் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.